ஓகே, ஸோ இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் CPU கோர்ஸ் லாஜிக்கல் ப்ராசஸர், சிபி கோர்னா என்ன, லாஜிக்கல் ப்ராசஸர்னா என்ன, அண்ட் த்ரெட்னா என்ன, ஹைப்பர் த்ரெட்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் சிபி கோர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு டிவைஸ்ங்கிறது ஒரு லேப்டாப் எடுத்துக்கலாம், டெஸ்க்டாப்பாக இருக்கலாம், அல்ல சர்வராக இருக்கலாம். இந்த சிஸ்டம் வந்துட்டு ப்ராப்பராக ரன் ஆகிறதுக்கு சிபியூ அண்ட் மெமரி ரொம்ப ரொம்ப முக்கியம். மெமரியை பொறுத்த வரைக்கும் நம்ம 8GB ரேம், 16GB ரேம், 32GB ரேம் இந்த மாதிரி நம்ம மெமரி போட்டுப்போம். சிபியூ பொறுத்த வரைக்கும் கோர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அது அது என்ன ப்ராசஸர், அப்புறம் அது என்ன ஜென்ரேஷன் ப்ராசஸர், அப்புறம் அது கோர் எத்தனை இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு சிபியூ வந்து பர்ச்சேஸ் பண்றப்பயே அதுல கேட்பாங்க உங்களுக்கு என்ன கோர் வேணும், எத்தனை கோர் வேணும், எந்த ஜென்ரேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ கோர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சிபியூல கோர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சிபி இன்டெல் Xeon ப்ராசஸர், இன்டெல் Xeon ப்ராசஸர் அப்படிங்கிறது சர்வரில் யூஸ் பண்ற ப்ராசஸர். ஓகே, எனக்கு Xeon ப்ராசஸர் வேணும்னு சொல்லி நான் போடுறேன். ஸோ நான் அமேசானில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் இன்டெல் Xeon 16 கோர் ப்ராசஸர், இதில் பாருங்க இன்டெல் Xeon E5 260 2.2 GHz 8 கோர் 16 threads. ஒரு ப்ராசஸர் வாங்குறப்பயே என்னென்ன கான்ஃபிகரேஷன் பார்க்கணும் அப்படின்னா, அது என்ன ப்ராசஸர். இன்டெல் Xeonலயே கோல்டு, பிளாட்டினம், சில்வர் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அது ஜென்ரேஷன்ஸ் இருக்குது. அடுத்து எத்தனை கிகஹெட்ஸ் கிளாக், இது வந்து கிளாக் சைக்கிள்னு சொல்லுவோம். 2.2 GHz அப்படின்னா ஒரு பெர் செகண்டுக்கு எவ்வளவு கிளாக்ஸ் வந்துட்டு அது ப்ராசஸ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறது அந்த கிகஹெட்ஸ். ஸோ 2.2 GHz 8 கோர் இருக்குது. வேற ப்ராசஸர் நான் காமிக்கிறேன். ஸோ வந்து இன்டெல் கோல்டு ப்ராசஸர், இது Xeon இன்டெல் கோல்டு ப்ராசஸர். இது 2.4 GHz. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 75,000. ஓகே, இதில் இதோட கான்ஃபிகரேஷன் போட்டிருக்கானா, எத்தனை கோர்னு போட்டிருப்பான். 20 கோர் நினைக்கிறேன். இதில் 2.4 GHz LGA 20 கோர் நினைக்கிறேன். இதில் கோர்னு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பான், எத்தனை கோர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பான். அதை பொறுத்து தான் நம்ம வந்து வாங்கணும். ஏன் அப்படின்னா கோர் தான் மேட்டர். ஒரு விர்ச்சுவலைசேஷன் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கோர்ஸ் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளவு நமக்கு வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். இது இன்டெல் Xeonலயே கோல்லே 6130 ப்ராசஸர். இதுல 16 கோர் இருக்குது. இதுல இன்டெல் 8 கோர் ப்ராசஸர். இதோட வேலை பார்த்தீங்கன்னா 12,000 தான் போட்டிருக்கான். ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி கோர் ஒரு முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணுது. விர்ச்சுவலைசேஷனை பொறுத்த வரைக்கும் கோர் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணுது. இப்ப என்கிட்ட ஒரு ப்ராசஸர் இருக்குது, என்கிட்ட ஒரு மதர் போர்டு இருக்குது. ஸோ மதர் போர்டில் எப்பயுமே சர்வர் மதர் போர்டில் 2 ப்ராசஸர் இருக்கும். சரிங்களா, 2 பிசிக்கல் ப்ராசஸர் இருக்கும். அதை வந்து நம்ம பிசிக்கல் சாக்கெட், CPU சாக்கெட்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸரை வந்துட்டு வில் கால்ட் as a CPU சாக்கெட். ஓகே,
இது மதர் போர்டு. இதுல CPU1 CPU2. இது CPU1, இது CPU2. ஸோ CPU1 இதுல பாத்தீங்கன்னா எத்தனை கோர் இருக்குன்னா 20 cores. CPU2 இதுல 20 கோர்ஸ் இருக்கு. ஒரு மதர் போர்ட்ல ரெண்டு ப்ராசஸர் இருக்குது, ரெண்டு CPU இருக்குன்னா ரெண்டுமே சேம் கான்ஃபிகரேஷன், சேம் ப்ராசஸர், சேம் கிகாஹெர்ட்ஸா இருக்கும். 2.2 கிகாஹெர்ட்ஸா இருக்கும் அது. ஸோ நிறைய 2.2 கிகாஹெர்ட்ஸ், 2.4 கிகாஹெர்ட்ஸ், 2.6 கிகாஹெர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி எத்தனை கிகாஹெர்ட்ஸோ அது இதுல என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கும். ஓகே, இப்ப நான் சொல்ற லாஜிக்கல் ப்ராசஸ் சொல்றேன் இல்லையா, அந்த லாஜிக்கல் ப்ராசஸருக்கு இது எல்லாமே முக்கியம். எத்தனை கோர் இருக்கு, எத்தனை கிகாஹெர்ட்ஸ் இருக்குது, அப்புறம் இது முக்கியம். சரியா? இப்ப இதுல 20 கோர்ஸ் அப்படின்னா இது ஒரு பிசிக்கல் சாக்கெட். இந்த சிபியூ நம்ம பிளேஸ் பண்ற இடத்துக்கு பேரு சாக்கெட்னு சொல்லுவோம். ஓகே, தட் இஸ் கால்ட் பிசிக்கல் சாக்கெட். இதுக்கு பேரு சிபியூ. இந்த சிபியூ நம்ம பிளேஸ் பண்றோம் இல்லையா, அதுக்கு பேரு சிபியூ சாக்கெட். Okay. ஸோ இப்படி தான் இருக்கும். இதுதான் சாக்கெட். இது CPU 1ஓட சாக்கெட், இது CPU 2ஓட சாக்கெட். இதுக்கு பேர் சாக்கெட். பிசிக்கல் சிபியூவை நம்ம வைக்கக்கூடிய இடம், பிளேஸ் பண்ற இடத்துக்கு பேர் சாக்கெட். இதா இருக்கு பாருங்க. இது ஒரு சர்வர் மதர் போர்டு. எல்லா சர்வர் மதர் போர்ட்லயும் ரெண்டு CPU இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு சாக்கெட் இருக்கும், ரெண்டு CPU இருக்கும். இது சாக்கெட் 1, சாக்கெட் 2. சாக்கெட் 1ல ஒரு CPU 1, சாக்கெட் 2ல CPU 2 வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, தென் கம்மிங் டு த கோர்ஸ். இப்ப இது 20 கோர் அப்படின்னா இதுல இந்த மாதிரி 20 லாஜிக்கல் கோர்ஸ் உள்ள இருக்கும். இது வந்து லாஜிக்கல். சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னா சிபியூவோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஸோ 20 கோர்ஸ். அதே மாதிரி இதுல 20 கோர்ஸ். ஸோ இந்த மாதிரி 20 கோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கோர் எவ்வளவு கோர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சிபியூவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எவ்வளவு கோர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு லாஜிக்கல் ப்ராசஸரும் அதிகம் கிடைக்கும். அப்படி லாஜிக்கல் ப்ராசஸர் நமக்கு அதிகம் கிடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு அந்த பிசிக்கல் சர்வர்ல we can able to create multiple virtual machines. சரிங்களா? லாஜிக்கல் ப்ராசஸர் இருக்கிறப்ப நம்ம மல்டிபிள் விர்ச்சுவல் மிஷின்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி கால்குலேட் பண்ண? இப்ப இதுக்கு அடுத்து ஒரு கான்செப்ட் இருக்குது. கோர் இப்ப பார்த்துட்டோம். தென் ஹைப்பர் த்ரெட் அப்படிங்கிறத பார்க்கணும். வாட் இஸ் ஹைப்பர் த்ரெட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம விர்ச்சுவல் ப்ராசஸரை பத்தி பார்க்க முடியும். ஹைப்பர் த்ரெட் அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா இத ரெண்டா பிரிப்பாங்க. தட் இஸ் கால்ட் ஹைப்பர் த்ரெட். அப்ப இது லாஜிக்கா பிரிக்கிறது. சரிங்களா? இந்த ஹைப்பர் த்ரெட் அப்படிங்க லாஜிக்கா பிரிக்கிறது. இப்போ இதுல வந்து 20 கோர்ஸ் இருக்கா, இந்த 20 கோர்ஸ் அப்படியே டபுள் பண்ணுங்க. அப்ப வில் ஹேவ் a 40 கோர்ஸ். இந்த சிபியூல 20 கோர் டபுள் பண்ணுங்க, வில் ஹேவ் 40 கோர்ஸ்.
அப்ப எனக்கு 40 into 40 is equal to 80 கோர்ஸ் இதுல கிடைக்கும். ஆக்சுவலி இதோட கோர் வந்து 40 தான். மொத்தமா இதோட பார்த்தோம்னா இதுல ஒரு 20 கோர், இதுல ஒரு 20 கோர், 40 தான் மொத்தம். பட் நம்ம ஹைப்பர் த்ரெட் எனேபிள் பண்ணோம் அப்படின்னா, ஹைப்பர் த்ரெட் எனேபிள் பண்ணா ஐ வில் கெட் 80 கோர்ஸ், டபுள். உங்களுக்கு எத்தனை கோர் இருக்கோ அந்த கோர் டபுள். வாட் இஸ் ஹைப்பர் த்ரெட்டிங் அப்படின்னா, உங்களோட பிசிக்கல் சர்வரை லாஜிக்கா ரெண்டா கொடுக்கிறது. ஸோ தட் நீங்க ஒரு மல்டிபிள் ப்ராசஸ் பண்றப்ப ரெண்டு ப்ராசஸரும் சேர்ந்து அந்த வேலையை பார்க்கும், உங்களுக்கு வேலை வந்து ஈஸியா முடியும். லைக் அந்த அந்த சர்வரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஹைப்பர் த்ரெட்டிங் எனேபிள் பண்ணா. பட் டிஃபால்ட்டா ஹைப்பர் த்ரெட் வந்து எனேபிள் ஆயிருக்கும். அப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்னா we can enable hyper threading in BIOS. இந்த சர்வரோட BIOSல நம்ம இந்த ஹைப்பர் த்ரெட்டை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அப்படி எனேபிள் பண்றப்ப we will have a double. 20 கோர்ஸ் தான் 40 கோர்ஸ் கிடைக்கும், 16 கோர்ஸ் தான் 32 கோர்ஸ் கிடைக்கும். இப்போ நான் இதை உங்களுக்கு லாஜிக்கா ப்ராக்டிக்கலா காமிக்கிறேன். ஸோ இதுல இருந்து டவுட் இருக்கா கைஸ்? இதுல இருந்து டவுட் இருக்கா? வாட் இஸ் ஹைப்பர் த்ரெட், வாட் இஸ் கோர் அப்படிங்கிற டவுட் இருக்கா? சாக்கெட்னா என்ன? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? சாக்கெட்னா என்ன? ஓகே, நம்ம பார்த்தது சாக்கெட்னா என்ன, கோர்னா என்ன, ஹைப்பர் த்ரெட்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஹைப்பர் த்ரெட்டிங் சரியா? தென் கிளாக் ஸ்பீடு 2.2 GHz ஆர் 2.4 GHz அந்த மாதிரி இதெல்லாமே பார்த்துட்டோம். ஓகே, இப்போ இதுதான், இதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இந்த 4 ஃபேக்டர் தான் நம்மளோட சர்வரோட பெர்ஃபார்மன்ஸை வந்து முடிவு பண்றது. இதை வச்சு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் ப்ராக்டிக்கலா காமிக்கிறேன். இது ESXi வெர்ஷன் 7.0ல எடுத்த ஸ்கிரீன்ஷாட். 8.0ல இவ்வளவு தெளிவா அவங்க கொடுத்துருக்க மாட்டான். 7.0ல எடுத்த ஒரு ஸ்கிரீன்ஷாட். ஓகே, இப்ப இந்த ESXi பாத்தீங்கன்னா CPU பாருங்க 11.98 GHz அப்படின்னு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? CPU வந்து GHzல தான் இருக்கும். GHzல தான் எப்பயுமே வந்து அந்த CPU வந்து கால்குலேட் ஆகும். இதுல பாருங்க 4 லாஜிக்கல் ப்ராசஸர் இருக்குது. ஸோ 11 GHz இருக்குது. இப்போ நான் இது வந்து ப்ரொடக்ஷன்ல எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். இப்போ இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க. இந்த பர்டிகுலர் ESXi வந்து 7.0 வெர்ஷன். இதுல மெமரி கெப்பாசிட்டி 1 TB மெமரி இருக்குது. CPU கெப்பாசிட்டி பாருங்க 115.2 GHz. இது எப்படி கால்குலேட் ஆகுது? இந்த GHz வந்து எப்படி கால்குலேட் ஆகுது? இந்த GHz லாஜிக்கல் ப்ராசஸர் எப்படி வருதுன்னு அப்படின்னா, பழைய வெர்ஷன்ல இந்த CPU எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா CPU கோர்னோட இருக்கும். இதுல சாக்கெட் 2 சாக்கெட் இருக்குது சரியா? விச் மீன்ஸ் இந்த சர்வர்ல இந்த ஹோஸ்ட்ல வந்துட்டு 2 பிசிக்கல் சாக்கெட் இருக்குது. 2 பிசிக்கல் சாக்கெட் இருக்குது இதுல சரியா? கோர்ஸ் பெர் சாக்கெட். ஒரு கோருக்கு 24 சாக்கெட் கொடுக்குறான். இப்ப நம்ம பார்த்தல ஒரு கான்செப்ட். இது மதர் போர்டு. இந்த மதர்ல 2 ப்ராசஸர். இது ஒரு ப்ராசஸர், இது ஒரு CPU. இது சாக்கெட் 1, இது சாக்கெட் 2. அப்ப 2 சாக்கெட் இருக்கு. இதுல கோர்ஸ் பெர் சாக்கெட், ஒரு சாக்கெட்ல 24 கோர் இருக்கு. குழப்புற மாதிரி இருந்தா ப்ளீஸ் லெட் மீ நோ, லெட் மீ கிளாரிஃபை அகைன் சரியா? 24 கோர் இருக்கு. இதுலயும் 24 கோர் இருக்கு. லாஜிக்கல் ப்ராசஸர் 96. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த 24 கோர் இருக்கு இல்லையா? 24 கோர் 24 48. அப்ப இது ஹைப்பர் த்ரெட்டிங் எனேபிள் பண்ணோம்னா இந்த 24 என்ன ஆகும்? 48 ஆகும். 48 ஆகும். இது ஹைப்பர் த்ரெட்டிங் எனேபிள் பண்ணா இந்த 24 என்ன ஆகும்? 48 ஆகும். அப்ப
48 into 48 is equal to 96, which is called 96 logical processor. இங்க கொடுத்துருக்கான் பாத்தீங்களா? எனக்கு மொத்தம் 48 கோர் இருக்குது. ஆக்சுவலா எனக்கு கோர் வந்து என்னன்னா 48 கோர் தான். இதுல 24, இதுல 24. பட் அந்த 48 ஹைப்பர் த்ரெட்டிங் பண்றப்ப எனக்கு I will get 48 logical processor. 48 into 48 is equal to I can get 96 logical processor. அப்ப இந்த கெபாசிட்டி எப்படி கால்குலேட் ஆகுது? So I have 48 cores, 48 into 2.4 GHz. இது வந்து 2.4 GHz இது. இப்போ கால்குலேட்டர்ல (48 into 2.4) is equal to total megahertz வந்து 115.2 megahertz. ஸோ அதுதான் இங்கே வேல்யூ வந்திருக்கு. 115.2 சாரி gigahertz, 115.2 gigahertz. இந்த டோட்டல் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணப்படுது அப்படின்னா 48 கோர்ஸ் இன்டு 2.4 gigahertz இதுல கால்குலேட் பண்ணப்படுது. தென் எனக்கு 96 லாஜிக்கல் ப்ராசஸர் இருந்தா அந்த 96 லாஜிக்கல் ப்ராசஸர்ல இருந்து ஐ கேன் அலோகேட் இந்த இதுல இருந்து நம்ம வந்து விர்ச்சுவல் மிஷினுக்கு அலோகேட் பண்ணிக்கலாம். இந்த லாஜிக்கல் ப்ராசஸர் இருக்கு இல்லையா? இப்போ 96 லாஜிக்கல் ப்ராசஸர் இருக்குன்னா இப்போ என்கிட்ட ஒரு 10 VM இருக்குது. அந்த 10 VMக்கும் நான் 4 கொடுக்குறேன் அப்படின்னா 4 10 4 எவ்வளவு 40 ப்ராசஸர் இதை அலோகேட் பண்ணிக்கலாம். அப்ப ஒரு விஎம்க்கு 8 கொடுத்தோம் அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு அலோகேட் 80 ப்ராசஸர் அலோகேட் பண்ணிக்கலாம். மிச்சம் 16 ஃப்ரீயா இருக்குது, அதை ஃப்ரீயா வச்சுக்கலாம். கேஸ் இதுல டவுட் இருக்கா? பிரதர் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஸோ அந்த 115 காமிச்சிங்க இல்லைங்களா? ஸோ அதுல இருந்து நம்ம வந்து த்ரெஷ்ஹோல்டு மெயின்டைன் பண்ணிட்டு தானே மீதி இருக்கிறதெல்லாம் அலோகேட் பண்ணுவாங்க. கண்டிப்பா த்ரெஷ்ஹோல்ட் நீங்க அது நீங்க வந்து இது கண்டிப்பா த்ரெஷ்ஹோல்ட் மெமரினாலும் சரி, ஸ்டோரேஜ்னாலும் சரி, சிபினாலும் சரி, we will have to maintain threshold. அப்ப இதுல 96 லாஜிக்கல் ப்ராசஸர் தான். அந்த 96ல 20% போடுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 16 ஃப்ரீயா வரணும். அப்ப 80 ப்ராசஸரை நீங்க வந்து அலோகேட் பண்ணிக்கலாம். அந்த 16 ப்ராசஸர் ஃப்ரீயா வச்சிருக்கணும். இதுதான் கான்செப்ட். இன்னொரு டவுட் இருக்கு பிரதர். ஸோ ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு வந்து கிரியேட் பண்ணி நம்ம 4 CPU தரோன்னா வந்து சாக்கெட் 1லேருந்து 2 CPU அசைன் ஆகும், சாக்கெட் 2லேருந்து 2 CPU அசைன் ஆகுமா? இல்ல அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு அலோகேட் பண்றதா? ஆமா ஆமா, அலோகேட் பண்ணும்போது 4 CPUன்னு அலோகேட் பண்றோம் இல்லைங்களா பிரதர்? ஸோ அப்போ வந்து சாக்கெட் 1லேருந்து 2 சாக்கெட் வந்து ஐ மீன் 2 CPU வந்து அலோகேட் ஆகுது, சாக்கெட் 2லேருந்து 2 CPU அலோகேட் ஆகுதுங்களா? சரி, அப்படி நம்ம சொல்ல முடியாது. இது மொத்தமா லாஜிக்கல் ப்ராசஸர் எடுத்துக்கும். இது மொத்தமா 96 லாஜிக்கல் ப்ராசஸர் எடுத்துக்கும். 96ல இருந்து அது எந்த விஎம் வேணுமோ அதை மொத்தமா அலோகேட் பண்ணிக்கும். அது பேக் எண்ட்ல நடக்கிறது, அதை நம்மளால பார்க்க முடியாது. இது என்னன்னு ஷூரா சொல்ல முடியாது. இது பேக் எண்ட், இதை ஷூரா கண்டிப்பா என்னால சொல்ல முடியாது. ஓகே. சோ ஓகே, எப்படி அலோகேட் பண்ணுது? பட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா இந்த 96ல இருந்து நம்ம அலோகேட் பண்றோம். இப்போ நான் ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்றப்ப அது கேட்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஹோஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி let me create a virtual machine. ஸோ இதுக்கு டேட்டா சோர்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க CPU 2 இருக்கா? இங்க CPU இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. CPU 2 இருக்குது. கோரை காணும். ஒரே சொல்லுங்க. இல்ல இந்த விர்ச்சுவல் மிஷின் கூட இப்போ காமிக்கிறேன். இதுல தான் அலோகேட் பண்ணுவோம். 2 CPU 4 CPU சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம அலோகேட் பண்ணுவோம்.
ஓகே. பேக் எண்ட்ல அதுவா ஒரு கால்குலேஷன் வச்சிருக்கோம். அதுபடி அத அசைன் பண்ணிக்கும் விர்ச்சுவல் மிஷின் கரெக்ட்டுங்களா? சாரி, என்னோட நெட்வொர்க் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. லேப்டாப் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. நிறைய ஒர்க்லோட் கொடுத்தனால. ஓகே. ஸோ இப்ப let me share again. ஸோ இப்ப இந்த கால்குலேஷன் புரிஞ்சது இல்லையா? நீங்க ஒரு விஎம் கிரியேட் பண்றப்ப எவ்வளவு சிபியூ அலோகேட் பண்றோம் அப்படிங்கறத அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்றப்ப அது வந்து இந்த லாஜிக்கல் ப்ராசஸ்ல இருந்து எடுத்துக்கும். சரிங்களா? இந்த ஹோஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஹோஸ்ட்ல பாத்தீங்கன்னா டோட்டல் வந்து 45 GHz இருக்குது. சாரி 55 GHz இருக்குது. அந்த 55 GHz எப்படி வந்துச்சு? கோர்ஸ் per சாக்கெட். ஒரு கோருக்கு 14, ஒரு சாக்கெட்டுக்கு 14 கோர், அதாவது ஒரு சிபியூக்கு 14 கோர் இருக்குது. 14 into 2. எஸ், மியூட் பண்ணுங்க. So 14 into 28. So 28 into அதான் இந்த வேல்யூ 55. இந்த மாதிரி தான் சிபியூ அண்ட் சிபியூட லாஜிக்கல் ப்ராசஸர் வந்து கால்குலேட் ஆகுது. இது டவுட்ஸ் இருக்கா இல்ல? கால்குலேஷன்ல டவுட் இருக்கு. இது வந்து இன்டர்வியூ கொஸ்டின் கிடையாது. பட் என்னன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். இது எப்படா ஒர்க் ஆகுது, இது எப்படிதான் ஒர்க் ஆகுது, டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அதை கிளாரிஃபை பண்றது தான் இந்த செஷன் இது. சரிங்களா? இன்டர்வியூல மோஸ்ட்லி இதை கேட்க மாட்டாங்க. பட் ஒர்க் பண்ற இடத்துல உங்களுக்கு தேவைப்படுது. மோஸ்ட்லி உங்களுக்கு தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் 48 into 2.4 ஜிகாஹெர்ட்ஸ் சொன்னீங்க. 115 வருது, கால்குலேஷன்ல வருது. இந்த லாஜிக்கல் ப்ராசஸர் அது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும். ஒரு நிமிஷம். என்ன கேட்டீங்க? இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து சொன்னீங்க 48 into 2.4 GHz 115 GHz வருது. இந்த கால்குலேஷன்ல வந்துருது. இந்த அமௌண்ட் இது வந்துட்டு. இந்த லாஜிக்கல் ப்ராசஸரோட இது இன்னும் கொஞ்சம் லாஜிக்கல் ப்ராசஸர் வந்து ரெண்டு சாக்கெட் இருக்கு. ஒரு சாக்கெட்டுக்கு 24 கோர்.
சரிங்களா? 24 into 2 எவ்வளவு? 48. அதாவது ஹைப்பர் த்ரெட்டிங் எனேபிள் பண்ணா, ஹைப்பர் த்ரெட்டிங் இருக்கு இல்லையா? ஹைப்பர் த்ரெட்டிங் எனேபிள் பண்ணா அந்த 24 வந்து 48 கொடுக்கும் கோர். அப்ப 48 into 48 எவ்வளவு? 96. அதான் இங்க கால்குலேட் வருது. ஒரு சாக்கெட்டுக்கு லாஜிக்கலா 48 வருது. 48 into 48 is equal to 96. 96 லாஜிக்கல் ப்ராசஸர். 8.0ல இவ்வளவு தெளிவா கொடுக்கல இந்த ஸ்கிரீன்ஷாட். இது 7.0ல இருந்து எடுத்திருக்கேன். 8.0ல இவ்வளவு டீடைலா உங்களுக்கு இருக்காது. இப்போ இந்த லாஜிக்கல்ன்றது த்ரெட்ன்றது ஒண்ணுதான். பேட். அப்படி கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஹைப்பர் த்ரெட்டிங்கிறது லாஜிக்கலா நம்ம ஒரு ப்ராசஸரை ரெண்டா பண்றதுதான் ஹைப்பர் த்ரெட்டிங்கோட வேலை. ப்ராசஸர்ல L1 L2 L3 அந்த கேஷ் மெமரி வருது அந்த அதெல்லாம் நமக்கு இங்க கால்குலேஷன் வராது. நமக்கு இங்க கால்குலேஷன் பண்றது வந்து கிளாக் 2.4 இந்த கிளாக் ஹைப்பர் த்ரெட் கோர் சாக்கெட் இதுதான் கால்குலேட் ஆகும் நமக்கு. ஓகே, சோ டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, முடிச்சுக்கிறேன் கிளாஸை. ஹலோ பிரதர். சொல்லுங்க. இப்போ இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த விர்ச்சுவல் மிஷினில் நீங்கள் வந்து அந்த கோரு இந்த சாக்கெட் காட்டுறீங்களே, அது ஒரே ஒரு நான் அப்பல காமிச்சேன்ல, அது கோர் 2 இருந்துச்சா? அது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு இந்த இன்டர்நெட். இல்ல, என்னோட லேப்டாப் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. நான் வேற எதுல கனெக்ட் பண்ணிருக்கேன். இப்ப என்னால காமிக்க முடியாது. சரி பிரதர். ஓகே. அதுல நீங்க வந்து விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றப்ப உங்களுக்கு கேட்கும் எவ்வளவு சிபியூன்னு. அதுல கொடுக்கறது தான் அது. 2 சிபியூவா 4 சிபியூவா அப்படின்னு சொல்லிட்டு. அது மேண்டேட்டரியா பிரதர் கொடுக்கறது? அந்த மாதிரி கண்டிப்பா கொடுக்கணுங்க. ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றதுக்கு என்ன ரெக்வெஸ்ட் உங்களுக்கு வரும்? எவ்வளவு ரேம், எவ்வளவு மெமரி, எவ்வளவு சிபியூ, எவ்வளவு ஹார்ட் டிஸ்க், இதுதான் அந்த 3 தான் ரொம்ப மேண்டேட்டரி. அப்ப சிபியூ எவ்வளவு நம்ம மென்ஷன் பண்ணல. 2 சிபியூவா 4 சிபியூவா 6ஆ 8ஆ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணணும் நம்ம. ஓகே, நம்ம அந்த சிபியூ மென்ஷன் பண்றோம் இல்லீங்களா 4ன்ட்டு. சோ நம்ம வந்து அந்த சாக்கெட் அந்த கோர் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணுமா? அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். அதை நம்ம கரெக்ட் பண்ணா கரெக்ட் பண்ணிக்கலாம் அந்த கோரை. ஓகே 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 பிரதர், தேங்க்ஸ். இப்போ ரிசோர்ஸ் பூல்ல மட்டும் தான் மெகாஹெர்ட்ஸ் மாதிரி கொடுக்க முடியும். மத்தபடி நம்ம கிரியேட் பண்ண சொல்ல 2 4 அது மாதிரி தான் தர முடியும்ல கோர்ஸ். இல்ல, நீங்க VM கிரியேட் பண்றப்ப அது 2 CPU 4 CPU அப்படிதான் கணக்குல வரும். லைக் அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு 2 CPU 3 CPU அந்த மாதிரி தான் கணக்குல வரும். கிகாஹெர்ட்ஸ் கணக்குல அது வராது. அதாவது கிகாஹெர்ட்ஸ் அந்த ப்ராசஸ் வந்து அதை ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணி வச்சுக்கும். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வந்து 2 4 8 அப்படிதான் நம்ம கொடுப்போம். லைக் VM கிரியேட் பண்ணும்போதே வந்து எத்தனை கோர் எத்தனை சாக்கெட்னு கேட்டுறலாம் ப்ரோ. ஐ மீன் எத்தனை கோர் எத்தனை ப்ராசஸர் அந்த மாதிரி கேட்கும்ல. அதான் நம்ம கோர் அதுக்கு இந்த மாதிரி இப்ப வந்து சாக்கெட் வந்து 2 வரணும், 2 வரணும். 4 கோர் 4 CPU கொடுக்குறோம்னா 2 சாக்கெட் வைக்கணும் நம்ம. அப்போ 8னா வந்து 4 4 கரெக்ட்டுங்களா? என்னது 8னா வந்து புரியல. இப்போ வந்து 8 சிபியூனா வந்து 4 4 நம்ம வந்து கொடுக்கணும் கரெக்ட்டா? சாக்கெட் 1 and 2க்கு. இல்லைங்க, விர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரே ஒரு சாக்கெட் தாங்க. ஓகே. நான் வந்து விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன்ல, இத்தனை CPU வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் எஸ். ஆமா ப்ரோ, எஸ். அதுதான். நீங்க ரொம்ப உள்ள போகாதீங்க, கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. நீங்க ஓகே வந்து இத மட்டும் ப்ராசஸ் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகே ப்ரோ இப்போ நான் சொல்றேன் கரெக்டா மட்டும் பாருங்க. இப்போ ஒரு CPU இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு சர்வர் இருக்கு, அதுக்கு 2 சாக்கெட் இருக்கு, ஓகேவா? இப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு 8 CPU கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ 2 சாக்கெட் இருக்கனால வந்து டிவைடட் பை 2. ஸோ இதுக்கு 4 அதுக்கு 4 அது மாதிரி நம்மளா ஸ்பிட் பண்ணிக்கிறோம் கரெக்டா? ஒரே நிமிஷம். இதான் கேட்டேன். இப்போ 2 சாக்கெட் இருக்குன்னும் போது 2 பிசிக்கலா 2 சாக்கெட் இருக்கு. ஸோ இப்போ நம்ம 24 கோர் 24 கொடுக்கும் போது ஓவரால் 48 கொடுக்க வரும். அது டிவைடட் பை 2 சாக்கெட் ஏதாவது டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கிறோம். இப்போ 4 CPU இருந்ததுன்னா டிவைடட் பை 4 போட்டு கூட நம்ம விர்ச்சுவல் மிஷினுக்கு அலோகேட் பண்றப்ப சொல்றீங்களா? விர்ச்சுவல் மிஷின் அலோகேட் பண்றப்ப சொல்றீங்களா? எதுல சொல்றீங்க?
இப்ப நான் பிசிக்கல் சர்வரை தான் இப்ப நான் மீன் பண்ணி இப்ப நான் சொன்னேன் நானு. சரி, மறுபடியும் சொல்லுங்க. பிசிக்கல் சர்வர் என்னன்னு சொல்லுங்க மறுபடியும். இப்போ ஒரு பிசிக்கல் சர்வர்ல லைக் 2 ப்ராசஸ் இருக்குமா? நம்ம ஆமா, தான் செலக்ட் 2 பண்றோம். 2 ப்ராசஸ். ப்ராசஸ் 4 ப்ராசஸ் தான் செலக்ட் பண்றோம். இப்ப 2 இல்ல ப்ராசஸ் நீங்களா இருக்கு. எதுவுமே இதெல்லாமே நீங்க எதுவுமே செலக்ட் பண்றது இல்ல, அதுவா நடக்கிறது. ஐ மீன் சாரி, இதெல்லாமே 2 சாக்கெட் சொல்றேன் நானு. அது நீங்க இதெல்லாமே நீங்க செலக்ட் பண்றது இல்ல, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வர்றது. இது எதுவுமே நீங்க வந்து செலக்ட் பண்ண மாட்டீங்க. புரியுதுங்களா? அந்த சிபியூல 2 சாக்கெட் இருந்தா இதெல்லாம் நடக்குங்கிறது ஆட்டோமேட்டிக்கா லாஜிக்கலா அதுவே எடுத்துக்கும். இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கக்காக சொல்றேன். நீங்க இது எதுவுமே எனேபிள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கிரியேட் பண்ணும்போது கூட கேட்காதா ப்ரோ? நமக்கு விஎம் கிரியேட் பண்ணும்போது கூட கேட்காதா? எத்தனை சிபியூ? விஎம் கிரியேட் நான் விஎம் சொல்றேன். விஎம் கிரியேட் பண்றப்ப கேக்குங்க. ஓகே. விஎம் கிரியேட் பண்றப்ப எத்தனை சிபியூ அப்படிங்க கேக்கும். ஓகே. புரியுதுங்களா? என்னோட இது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, இல்ல நான் அதை ஓபன் பண்ணி காமிச்சிருவேன். விஎம் கிரியேட் பண்றப்ப அது கேட்கும். உங்களுக்கு எத்தனை சிபியூ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். எவ்வளவு கோர் வேணும்னு கேட்கும். நம்ம கோரை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். பவர் ஆன் ஆச்சுன்னா இல்ல இப்ப டைம் ஆகும். எனக்கு அது பவர் ஆன் ஆகுதுக்கு. ப்ரோ அதே மாதிரி இப்ப நான் முந்தா கிளாஸ் அட்டன் பண்ணல ப்ரோ. நேத்து அதோட வீடியோஸ் எங்க ப்ரோ பாக்குறது? அப்லோட் பண்ணுங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. அப்ப நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்றீங்க, அதான பிரைவேட் அப்லோட் பண்றீங்க, அதான ப்ரோ சொல்றீங்க? ஆமா 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 அதேதான். சரி ஓகே ஓகே ஓகே. எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாதால நான் வரலையேன்னு இல்ல நான் தேடிட்டு லிங்க் அனுப்புங்க. இல்ல நான் லிங்க் அனுப்புவேன். ஓகே. இந்த இருக்கு பாத்தீங்களா? இந்த ஸ்கிரீன்ஷாட் பாருங்க. இது விர்ச்சுவல் மிஷினோட கோர். 4 சிபி கொடுத்தோம்னா 2 கோர் வைக்கணும். சாக்கெட் இங்க 2 சாக்கெட் வந்து 2ன்னு வரணும். அதான் ப்ராப்பரா கொடுக்கறதுன்னு அர்த்தம். புரியுதா சொல்றது? அப்போ 2ன்னு கொடுத்துட்டு அந்த 2 சாக்கெட்டுக்குமே 2 வந்து அலோகேட் ஆகுற மாதிரி இப்ப கரெக்ட்டுங்களா? நான் 8 சிபியூ வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 4. இங்க 2 செலக்ட் பண்ணணும். அப்ப 8 2 டிவைட் பண்ணா 4. அப்ப 2 சாக்கெட், இங்க சாக்கெட் வந்து 2ன்னு வரணுங்க. இங்க ஃபார் எக்ஸாம்பிள் 128 சிபியூ கொடுக்குறோம் அப்படின்னா இங்க 2 இருக்கணும். அப்ப 2 சாக்கெட். இங்க என்ன வருதோ அது இங்க டபுளா வரணும். அப்பதான் சாக்கெட் கரெக்டா இருக்கணும். சாக்கெட் 2க்கு மேல போக கூடாது. சாக்கெட் இருக்கு இல்லையா, அந்த சாக்கெட் 2க்கு மேல போக கூடாது. பை டிஃபால்ட்டா இது கூடும். நீங்க இதை மாத்தனா மாத்திக்கலாம். இந்த சாக்கெட்டை கோர்ஸ் பெர் சாக்கெட் 2 தான் வைக்கணும் இங்க. அப்பதான் இங்க சாக்கெட் 2 வரும் உங்களுக்கு. சாக்கெட் 2 வர்றதுதான் கரெக்ட். சாக்கெட்ல இருந்து 4 6 அந்த மாதிரி இருக்க கூடாது. எப்பயுமே சாக்கெட் should be 2. ப்ரோ ஆமா ப்ரோ 2 தான் ப்ரோ காமிக்குது. என்னோட ஸ்கிரீன் ஒன்னு ஷேர் பண்ணிட்டாங்களா? விஎம் கிரியேட் பண்றது. ஷேர் பண்ணுங்க. 2 மட்டும் தான் ப்ரோ இருக்கும் ப்ரோ அதுல. 2 சாக்கெட் காமிக்குது. இல்ல நம்ம அது மாத்தனா மாத்திக்கலாம். நீங்க ஷேர் பண்ணுங்க நான் சொல்றேன். இப்ப கோர்ஸ் பெர் சாக்கெட் இருக்கு பாத்தீங்களா? ஆமா ப்ரோ. கோர்ஸ் பெர் சாக்கெட் 2 இருக்கு. அப்ப சாக்கெட் 1ன்னு வருது உங்களுக்கு. சரிங்களா? இப்ப நீங்க CPU 4 வைங்க. CPU 4 வைக்க முடியல ப்ரோ. வைக்க முடியல. ஏன்னா உங்களுக்கு ரிசோர்ஸ் இல்ல. அதனால 4 வரல. இப்ப CPU 4 வச்சீங்கன்னா இங்க 2 இருந்தா சாக்கெட் 2 வரும். எப்பயுமே சாக்கெட் இது ஒண்ணே ஒண்ணுங்க. சாக்கெட் should be 2 அவ்வளவுதான். வேற எந்த கான்செப்டும் கிடையாது. ஓகே. ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 8 CPU கொடுக்குறீங்கன்னா இங்க 4ன்னு வரணும். கோர் வந்து 4 வரணும். ஆனா இங்க 1 CPU வந்து 1 செலக்ட் பண்ணோம்னா சாக்கெட் 1 தான் ப்ரோ காமிக்குது. ஏன் உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லைங்க, அதனால அப்படிதான் வருங்க. உங்களுக்கு ரிசோர்ஸ் இல்ல. ஓகே. அப்படி சொல்ல ஒரு CPU செலக்ட் பண்ணா கூட 2 தான வரணும். அப்படி அதுக்கு கேக்குறேன். எப்படிங்க 2 வரும்? சாக்கெட் 1 தாங்க வரும். அப்படி கிடையாதுங்க கணக்கு. இப்போ நீங்க 8 இங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க 4 கோர் கொடுக்கணும். ஓகே ஓகே. அப்ப 2 சாக்கெட் வரும். இப்போ நீங்க 16 CPU கொடுக்கீங்கன்னா நீங்க 8 சாக்கெட் 8 கோர் கொடுக்கணும். ஓகே ஓகே. இப்போ நீங்க 32 CPU கொடுக்குறீங்கன்னா இங்க 16 கோர் கொடுக்கணும். அப்ப 2 சாக்கெட் வரும். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுல பாதி இங்க வரணும். ஓகே ப்ரோ ஓகே. பிரதர், இப்போ நம்ம வந்து இந்த பிசிக்கல் சர்வர்ல வந்து கோர் 3ன்னு இருந்துச்சா இங்க வந்து கோர் 3 வரைக்கும் காமிக்கும் கரெக்டா? கோர் 3 எதுல? இப்போ பிசிக்கல் சர்வர்ல கோர் 1 ஐ மீன் சாக்கெட் 1 சாக்கெட் 2ன்னு காமிச்சிங்க இல்லீங்களா? CPU வந்து அதை இன்சர்ட் பண்ற இடம்.
இப்போ வந்து அந்த சாக்கெட் 3 இருந்துச்சுன்னா இங்க காட்டும் கரெக்ட்டுங்களா? கோர் பார் சாக்கெட் இல்ல இல்ல வந்து இல்ல 1 இங்க 2 நம்ம 3 தான் வரைக்கும் செட் காட்டும். இல்ல இல்ல நம்ம தான் செட் பண்ணணும் அது. ஓகே, நாம தான் செட் அதுவே பண்ணணுமா? காமிக்காது. இந்த இடத்துல ஓகே. நம்ம தான் கரெக்ட். இது CPU கரெக்ஷன் சொல்லுவாங்க. CPU ஆ. தப்பா இருந்ததுன்னா பிரச்சனை வரும். ம். லைக் CPU இந்த சாக்கெட் வந்து உங்க பிசிக்கல் சர்வர்ல எத்தனை சாக்கெட் இருக்கோ அதுதான் இங்க ஓகே. இருக்கணும். உங்க பிசிக்கல் சர்வர்ல 2 சாக்கெட்னா இங்க சாக்கெட் 2 தான் வரணும். அது தவிர்த்து ஓ சாக்கெட் வந்து 8, 4 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. ஓஹோ! தட் இஸ் கால்ட் சரி, கோர் சரி. கரெக்ஷன். ஓகே. இது என்னோட லேப்டாப்ல ப்ராப்பரா காமிப்பேன். பட் சரியா தெரிய மாட்டேங்குது. ப்ரோ எனக்கு புரிஞ்சிருச்சு ப்ரோ. நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ பிசிக்கல் ம். சர்வர்ல நம்ம 2 ஸ்லாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த CPU இன்சர்ட் பண்ற ஸ்லாட்ட தான் வந்து நம்ம இங்க சாக்கெட்ன்றோம். கரெக்ட்டா? இப்ப மேல வந்து ஆமா. எனக்கு நான் இப்ப மேல வந்து ப்ரோ அந்த இதுக்கு போங்களேன். இப்ப இல்ல ஸ்கிரீன் ப்ரோ. ஷேர் பண்ணியிருக்கீங்கல்ல. நீங்க முன்னாடி ஆமாங்க. போனீங்களே அதுக்கு போங்களேன். ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணதுங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஷேர் பண்ணீங்கல்ல. இல்ல அது க்ளோஸ் பண்ணிட்டேன். பரவால்ல சும்மா விர்ச்சுவல் மிஷின் அது குடுத்தீங்கன்னா வரும். நெக்ஸ்ட், நெக்ஸ்ட், நெக்ஸ்ட். செலக்ட் பண்ணல. இப்போ அது நீங்க லைட்டா டிராப் பண்ணுங்க. இப்ப மேல உங்களால சேஞ்ச் பண்ண முடியுதா? எதுங்க ப்ரோ? இதுங்களா? ஆ. இல்லைங்க ப்ரோ. 2 சேஞ்ச் பண்ண முடியுது. ஒரு CPU குடுக்க முடியுது. எந்த ரிசோர்ஸ் இல்லைங்க ப்ரோ. இல்லைங்க ரிசோர்ஸ் இல்ல. ரிசோர்ஸ் இல்லாட்டி வராது. சரி. ஏன்னா இப்போ நான் என்ன சொல்றேன் ESX அப்டின்னா, ESXல ரிசோர்ஸ் இல்ல. அதனால இங்க வரல. ஆமாங்க. இப்போ கோர் பெர் சாக்கெட் இருக்கு பாத்தீங்களா? அந்த சாக்கெட் வந்து இப்ப பிசிக்கல் சர்வர்ல எத்தன சாக்கெட் இருக்கோ, அத்தன சாக்கெட் தான் இங்க வரணும். இப்ப பிசிக்கல் சர்வர்ல 2 இருக்கு அப்டின்னா, கீழ கோர் பெர் சாக்கெட் 2 தான் இருக்கணும். அதுக்கேத்த மாரி தான் நம்ம CPU நம்ம கால்குலேட் பண்ணணும். கரெக்ட்டா? இப்ப என்கிட்ட வந்து 8 CPU செலக்ட் பண்றேன் அப்டின்னா, எனக்கு கீழ வந்து சாக்கெட் வந்து 2 வரணும். அதானே மீன் பண்றீங்க? எஸ் அப்ப ப்ரோ. நீங்க எஸ், கோர் வந்து எஸ். 4 செலக்ட் பண்ணணும். புரியுது, புரியுது, கோர் புரியுது, புரியுது. 4 இருக்கணும் ப்ரோ. ஆ கோர் 4 இருந்தா தான் சாக்கெட் 2 வரும். புரிஞ்சுதா? ஓகே. ஓகே ப்ரோ. ஓகே. சோ டவுட் இல்லாட்டி க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே ஃபைன். சோ நாளைக்கு பார்க்கலாம் தென். தேங்க் யூ ஆல். தேங்க்ஸ் பிரதர்.